சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை. நீசானின் பாவம் நீங்கினது, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசானின் பாவம் நீங்கினது, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தினமதிகாலையில் தேடும் போது கிருபை, தினமதிகாலையில் தேடும் போது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலோ, பலவீன சரீரத்திலோ, மனம் தளர்ந்த நேரத்திலோ, பலவீன சரீரத்திலோ, போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே இதுவரையில் எங்களை நடத்தின உம்முடைய தயவை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை எத்தனையோ ஆண்டவரே சூழ்நிலைகளை தாண்டி வர எங்களுக்கு உதவி செய்ததை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்க கிருபையை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இன்னும் உம்மை துதிக்க மகிமைப்படுத்த, இன்னும் உம்மை ஆண்டவரே ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆராதனை பகுதியின் ஒவ்வொரு ஆண்டவரே நேரத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம், சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொள்வோம் என்று சொல்லி கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலனடைந்தோம். யோர்தானை
இயேசுவில் பலனடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரின் வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரின் வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால்வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கால்வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகளை நன்மையினால் முடிசூட்டுகிற ஒரு தேவன் இந்த காலவேளையிலே அவருடைய நன்மையால் நம்மை திருப்தியாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை நிச்சயமாய் அவர் நம்மை நடத்தி செல்ல போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டுகள் நன்மையினால் முடிசூட்டு வளம் பெறுக. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூட்டு வளம் பெறுக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கரங்களை தட்டி மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைவோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம்.
வீரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையா தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கே எல்லா கனத்தையும் மகிமை செலுத்த அவர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து பாடுவோமா? துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆராதனை, 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரு, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரு. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை ஐயா. ஆராதனை, 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமா இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமா இருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர், பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா. சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஆராதனை, 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 ஆராதனை,
ஆராதனை, எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்குகிறது ஆண்டவரே. எங்களை உயர்த்தி வைக்கிறீரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே, உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே, உமது காருண்யம் என்னை பெரியவனாய், உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே, உயரத்திலே நிறுத்தியதே. ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, எங்களை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ உயர்ந்தவர், நீ வல்லவர், நீ உயர்ந்தவர், நீ வல்லவர், இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாட போகிறோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அவர் அசைவாட வேண்டும், அவர் ஆளுகை செய்ய வேண்டும், அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்பட பண்ண வேண்டும். எல்லா நுகங்களையும் முறித்து போட வேண்டும், எல்லா கட்டுகளையும் மறுத்து போட வேண்டும், எல்லா தடைகளையும் நீக்கி போட வேண்டும். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவருக்கு சாட்சிகளாய் நம்மை ஹல்லேலூயா அவர் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து நம்ம பாட போகிறோம். ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே
எம்மை நிரப்பிட இப்போதே வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே. எம்மை நிரப்பிட இப்போதே வாருமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. பஷபரபா உம்மை நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உன்னத பலத்தினம் போடிடு ஆத்தும தரிசனம் கண்டிடு. உன்னத பலத்தினம் போடிடு ஆத்தும தரிசனம் கண்டிடு. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி அறியட்டுமே. மகிமையின் மேகம் மூடட்டுமே. பரிசுத்த அக்கினி அறியட்டுமே. மகிமையின் மேகம் மூடட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம் கரங்கள் கிரியை செய்யட்டுமே. உம் கனியும் எங்களில் வளரட்டுமே. உம் கரங்கள் கிரியை செய்யட்டுமே. உம் கனியும் எங்களில் வளரட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. வியாதிகள் இப்போது சுகமாகட்டும். பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். 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 உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே. எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே. எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே. எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியா. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா நல்ல அந்நிய பாஷைகளை பேசுவோமாக. ஹல்லேலூயா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஒரு உன்னத பலத்தினால கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறாரு. ஒரு பரிசுத்த அக்கினியினால கர்த்தர் நம்மை மூட போகிறாரு. ஒரு கமலபரப ஷபரபலப கபரபலபரப ரிகமனமதுரப கபரபலபரப ஷபரபலப கபரபலபரப ஒரு கமனமதுரபரப கபரபலபரப ஷபரபலபரப துரப கபரபலபரப. ஓ ஹல்லேலூயா நிகரபபபபபப ஷபரபபபப. ஆவியானவரே நல்ல கரங்களை கட்டி ரகமலபரப ஷபரபலபரப நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ரப ஷபரபபப ரிகமனமதுரபரப கபரபலபரப துரபரப ஷபரபலபரப. எல்லா கட்டுகளும் அறுத்து போகட்டும். எல்லா சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறட்டும். ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று
போகட்டும். ஒரு சுகம் உண்டாகட்டும். ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜீவனுடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல வாய்களை திறந்து ஒரு கமர பல 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 துரட கமர பல 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 ரிகமர பல பல துரட பல 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 ஷபர கமர பல 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 ஓ ரிகமன ஹந்தரே ரேஷகே ரேகோர பாபா ரிகமன ஹந்தரட பல கமர பல பல ஷபர கமர பல 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 ரிகமன துரட பல 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 ஷபர கமர பல 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 உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் அசைவாடுகிறவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் வெறுமைகளை மாற்றுகிறவர் ஆண்டவரே. எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. எங்கள் ஒழுங்கின்மைகளை மாற்றுகிறவர் ஆண்டவரே. எங்களை தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா படைக்க எங்களுக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவரே. பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறீரே. சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீரே. நல்ல கரங்களை தட்டி ரபா ஷகதரடவு ரபா கமர பல பரபா ரிகமர மதுரட பரப ஷபர பல பர மதுரட கமர பல பரப ஹல்லேலூயா ரிகமர மதுரட பர பல பரப ஷபர பல பரபா. எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோ உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோ. எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோ உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோ. உம்மை ஆராதிக்க ஆவியானவரே நுகங்களை முறியோ ஆவியானவரே. உம்மை கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே நுகங்களை முறியோ ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ரபஷகதரனமா ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வறண்ட நிலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே வறண்ட நிலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவர். கரங்களை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே என் வாழ்க்கையின் உலர்ந்து போன பகுதிகள் எல்லாம் ஆண்டவரே உயிர் பெற்று எழும்பட்டும். ஆண்டவரே என் வாழ்க்கை மறுரூபமாகட்டும். ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் மாறட்டும். உணர்ந்து சொல்லுவோம். அன்பின் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே
என்னை அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் பலரஷபலபலபலபதுரலமா, ஆவியானவரே, அன்பின் ஆவி பகமனமதுரபலபலபஷபலபா, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும்படியாக, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும்படியாக, ஒரு பூரண விடுதலை, பூரண சமாதானம் உண்டாகும்படியாக ஒரு தேவ வல்லமை ஹல்லேலூயா இப்பொழுதே ஒவ்வொருவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய மகிமை பிரத்யேகமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே, பிரத்யட்சமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ரிகமான ஹந்தரே ரேகரே ஓ ரிஷிகமான ஹந்தரடமோ ரேகேன ஹந்தரடா கஹந்தரோ ரிஷி அங்கரடபரப கபரபலபலப ஹல்லேலூயா. ரிகமனபுதுரடபலபலபஷகதரணமா லிஷகதை அங்குரடபர கமலபரபா லக்கமனஹஷி அந்தரடபு ரிஹந்தரடபதி அங்கரடபரபலபரபஷகதரடபரபலபரப கமனஹந்தரடபரபலபரபா ரிகமனபதுரடபரபஷகதே ரிகே அந்தரடா லகமனஹந்தரடபு. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற நேரம், ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா அசைவாடி கொண்டிருக்கிறார். அநேக சூழ்நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அநேக பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். இந்த ஹல்லேலூயா ஆராதனையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. அவருடைய பிரசன்னத்தினால ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. உம் தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை மெய்மறக்க செய்யும் ஆண்டவரே, எங்களை மெய்மறக்க செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். அவருடைய பிரசன்னத்திலே ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களிலேயோ ஹல்லேலூயா ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். எல்லா வனாந்திரத்தின் கிரியைகளை கர்த்தர் மாற்றி அமைக்க விரும்புகிறார். அது நடுவில் நீரூற்றுகளை கர்த்தர் புறப்பட பண்ண விரும்புகிறார். தெய்வீக பிரசன்னத்தினால் என்னை மெய்மறக்க செய்திடுமே. தெய்வீக பிரசன்னத்தினால் என்னை மெய்மறக்க செய்திடுமே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவுமையா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவுமையா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தேனாக தித்தித்திடுவே உம்மை நான்
என்னை தொட்டு தழுவும் ஐயா. புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே, தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா. புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தினவர்கள் பரிசுத்த ஆவியானவரே, உடைய உதவி இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீர் என்னை சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய வாழ்க்கை ஆண்டவரே வாழ்வதற்கு எனக்கு ஆண்டவரே என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஆண்டவரே, ஒரு கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளையாய் ஆண்டவரே நல்ல சுகமாய் நலமாய் சாட்சியாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலே ஏற்கனவே அறிவிப்பிலே கேட்டபடி 50 நாட்கள் சிறப்பான ஜெபத்தை ஏற்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அந்த 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அநேகர் வந்திருந்தார்கள். எதிர்பார்த்த விட அநேகர் வந்தாங்க. காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் நல்ல ஆவியானுடைய அனுக்கிரகத்தை பார்த்தோம். இந்த மாதிரி நேற்று தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க, காத்திருக்க, ஜெபிக்க ஒரு நல்ல பலனை காண ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை குறித்த நல்ல ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்டதான ஜெபம், வேதாகமத்தில் எப்படி ஜெபிதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனாலும் பவுல் சொன்ன மாதிரி நினைப்பூட்டுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நினைப்பூட்ட இந்த நாட்களில் ஒரு ஜெபத்தை குறித்த நல்ல அருமையான சிஸ்டமேட்டிக் டீச்சிங் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லப்படுகிறது. அது 50 நாட்கள் 10 நாட்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒரு புத்தக வடிவிலே உங்களுக்கு வரும். ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்தி தொடர்ந்து ஜெபிக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிறவர்கள் ஒருவேளை இங்கே ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தால் ஜெபிக்கலாம். 24 மணி நேரமும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கை நாங்கள் ஏற்படுத்த விரும்புகிறோம். அப்படி ஜெபிக்க விரும்பினால் ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், உங்களை பொறுத்தது. குறைந்தது ஒரு 15 நிமிடமாவது ஜெபித்தால், எங்களோடு இசைந்து ஜெபித்தால், ஆலயத்துக்கு வந்து ஜெபித்தால் நல்லது. வராவிட்டால் 24 hours எப்படி அந்த பலிபீடத்தில் விளக்கு அணையாமல் எப்போதும் அந்த விளக்கு இருந்து கொண்டிருக்கிறது போல அணையாத விளக்காக எழுந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்கு. வாழ்க்கைக்கு இருள் மாற தேவனுடைய அருள் பொழிய விளக்கை ஏற்றும்படி ஆமென் சொல்லும். அல்லேலூயா. போன வாரம் நான் சாலமோனை பற்றி சொன்னேன். அதில் ஒரு வார்த்தை, சாலமோன் செய்த தவறான காரியத்தை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், கோவப்பட்டார். ஆகவே அவனுடைய அந்திய காலத்தில் அவன் ஆண்டவரை விட்டு விலகி அநேக நிமித்தமாக பலவிதமான தெய்வ வழிபாடுக்குள்ள போனனால கர்த்தர் மறுபடியும் தரிசனமாக சொன்னார், நீ என்னை பின்பற்றாதபடினால உன் மேலே இருந்த அந்த அபிஷேகம் அல்லது உன் ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டு வடக்க 10 தெற்கு 2ன்னு சொல்லி பிரிஞ்சு போகும். ஆனாலும் ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் சொல்ல இருக்குது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? வாசிக்கலாமா? என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே, நாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். அதில் என்ன சூப்பர் ஹைலைட்ஸ் என்னன்னா, என் தாசனாகிய தாவீதுக்கு என்னால ஒரு விளக்கு. ஆமென். அல்லேலூயா.
ஆனால் தாவீதுடைய இரக்கத்தின் தாவீது மேல் வைத்த அன்பினால, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னதுனால, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் நிமித்தம், எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது நிமித்தம், அந்த தாசனாகிய தாவீதுக்கு என்னால் ஒரு விளக்கு இருக்கும்படி, சாலமோனே நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாலும் உன் நிமித்தமாக ஒரு சாபம், உன் நிமித்தமாக ஒரு வீழ்ச்சி, உன் நிமித்தமாக ஒரு தோல்வி, உன் நிமித்தமாக தேசத்திற்கு அழிவு வந்தாலும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் என்னால் ஒரு விளக்கு இருக்கும்படி தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நெறிந்த நாளிலும் முறியாத தெய்வம், மங்கி எரிகிற திரிகளை அணையாத ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய விளக்கு அணைந்து போகாதபடி நீ நெறிந்த நாணலை முறியாத தெய்வம், மங்கி எரிகிற திரிகளை அணையாத ஆண்டவர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். தாவீதுடைய காலம் பிரகாசம், சாலமோனுடைய காலம் பிரகாசம் குறைந்து அணைந்து, விளக்கு அணைந்து போற ஒரு காலகட்டத்தில் சாலமோன் ராஜா கொண்டு வந்து விட்டார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, சாலமோனே உன்னால ஒரு இருள் வந்திருக்கு, ஆனா என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை என்ன செய்ய, அந்த விளக்கை நான் அணைச்சு போட மாட்டேன். ஆகவே அந்த விளக்கு எரியும்படி என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அந்த விளக்கை என்ன சொன்னா, என்னாலும், எல்லாம் சொல்லுங்க, என்னாலும் அந்த விளக்கு இருக்கும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே விளக்கு அணைந்து போக வேண்டாம், நம்முடைய குடும்ப விளக்கு அணைந்து போக வேண்டாம், சபையின் விளக்கு அணைந்து போக வேண்டாம். தேசத்துடைய வெளிச்சம், தேசத்துடைய விளக்கு உலகமெல்லாம் இருள் சூழ்ந்திருந்தாலும் உலகம் இந்த பொல்லாங்கருக்குள் கிடக்கிறது. ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த உலகம் யாருக்குள்ள இருக்குதான்? 5:19 சொல்லு, உலகம் யாருக்குள்ள இருக்குது? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் எப்படி இருக்கிறது? உலகம் எங்க இருக்குது? பொல்லாங்கனுக்குள் காணப்பட்டது இருக்கிறதுன்னு சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் உலகத்தை நல்லதானே வச்சிருந்தாரு. உலகத்தை உண்டு பண்ணது போது என்ன சொல்லி பாருங்க, ஆதியாகமம் 1:31 சொல்றாரு. என்ன சொன்னார் பாருங்க, உலகமெல்லாம் எப்படி இருந்துச்சு? வேதம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். அப்படி ஒன்றுன்னா சிருஷ்டித்து அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த ஆண்டவர் கடைசியில் எல்லாத்தையும் உண்டு பண்ணி கடைசி 1:31 சொல்றாரு, அப்பொழுது தேவன் தாம் எல்லாவற்றையும் பார்த்தார், மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சா? எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். முழு உலகத்தையும் ஆண்டு உண்டு பண்ணது ஒரு குறையும் வைக்கல, எல்லாம் நன்றாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி நன்றாயிருந்த அந்த உலகத்துல ஆண்டவர் என்ன செய்தனா, இந்த நான் உண்டு பண்ண மனுஷனை பார்த்து, ஆதாமே ஏவாளே நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். என்ன கிஃப்ட்? நீங்க தான் இதை ஆள போறீங்க. அல்லேலூயா சொல்லுவான். இவ்வளவு பிரம்மாண்ட தோட்டத்தை யாரு கொடுக்க போறேன்? உங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். இந்த பூமியில உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்காங்களோ கொடுக்கலையோ, ஆதி தகப்பன் ஆதி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டை கொடுத்தாரு. இந்த தோட்டம் உங்களுக்கு தான். எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யுங்க, எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்க. அந்த அதிகாரத்தை கொடுத்தார், ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் தேவன் கொடுத்த அந்த ஆளுகை, அந்த பொறுப்பு, அந்த உத்தரவாதத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? இழந்து போனார். சாலமோனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அதை இழந்து போனான். சவுலுக்கு கொடுக்கப்பட்டதை இழந்து போனான். கடைசி இவங்க கையில் இருந்ததை அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஆகவே தான் 1 யோவான் 5:10 சொல்லுது, இந்த உலகம் யாருக்குள்ள இருக்குது? அப்புறம் அவன் வந்து ஒரு நாள் ஆண்டோட சொல்றான், ஆண்டவரே என்னை பணிந்து கொண்டா உமக்கு என்ன செய்றேன்? எல்லாம் தரேன். இவங்க கையில இவனை நம்பி கொடுத்தாரு, அதை இழந்துட்டான், அவன் வாங்கிட்டு போயிட்டான். அவன் இப்ப ஆண்டோட சொல்றான், எல்லாம் என் கையில கொடுக்குது, நீங்க எனக்கு சொல்ல, நான் சொன்னபடி கேட்டீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தரேன்னு சொல்றேன். இன்றைக்கு உலகம் இருள், அந்தகாரம், பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல நாம் இருக்கிறோம். லூக்கா 4:5-6 வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிற ஆண்டவர் இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் மல்ல போய் கூட்டிக் கொண்டு காட்டுறான். அவன் என்ன சொல்றான்?
பின்பு பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி அவன் வந்து சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. பிசாசு அவரை உயர்ந்த மலையில கொண்டு போய் உலகத்தின் சகல உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காட்டி என்ன சொல்றான், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் என் கையில ஒப்பு கொடுத்தான் ஆதாம், நீங்க கொடுத்தீங்க, அதை வச்சு காப்பாத்த தெரியல. அவன் செய்த தவறு நிமித்தம் எப்படி சாலமோனுக்கு ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டதோ அதை இழந்தான், ஆதாம் இழந்தான். இதெல்லாம் அவன் வாங்கிட்டு எடுத்துக்கொண்டு போய் இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே எனக்கு இஷ்டமானவருக்கு இதை நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு வேணா நான் தர்றேன் அப்படின்றான். ஆண்டவர் அவனை சிலுவையில தலை நசுக்கி அவர் சொன்னாரு, 28:18 மத்தியில வாசித்து பார்க்கிறோம், வானத்திலையும் பூமியிலையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இவன் சொல்றான் எனக்கு தான் கொடுக்கப்பட்டது. அவன் பொய்யனும் பொய்க்கு ஆண்டவர் சொன்னாரு, வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நாம் இப்ப என்ன அவன் கையில் இருந்துக்கிறத நாம மீட்டு கொண்டு வரணும். ஆகவே இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கடக்கிறபடினால இதை நாம மீட்டு கொண்டு வர வேண்டுமானால் அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், நம்மையும் வைச்சிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள் எனக்காக ஜெபம் பண்ணுவார்கள், இந்த தேசத்துக்காக ஜெபிப்பார்கள், இந்த தேசத்திற்காக அழுது மன்றாடுவார்கள். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனம் மை பீப்புள் ஜோசன் ஜெனரேஷன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்துகிறேன். ஆகவே எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்றால் இந்த இருள் மாற, ஆமென், அந்தகாரம் மாற, அந்த பொல்லாத இப்பிரபஞ்சத்தின் அதிகாரி, இப்பிரபஞ்சத்தினுடைய இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்துல ஒன்று இல்லைன்னு சொன்னார, அவனை மேற்கொள்வதற்கு பலவானை முந்தி கட்டினால் ஒளிய பலவானுடைய பொருட்களை நாம் கொண்டு வர முடியாது. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு இருள் மாற, அருள் விளங்க, தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி நாம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். 2 நாளாகம 7:14 சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, என் நாம் தரிக்கப்பட்ட, எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். என் நாம் தரிக்கப்பட்ட என்ன செய்யணுமா, தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை, அவர்கள் தேசத்திற்கு நான் என்ன கொடுப்பேன்னு சொல்றாரு, சேமத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆமென். எனக்கு சேமம் வேணும். ஆங்கிலத்தில் ஹீலிங், விடுதலை, ஒரு சுகம், ஒரு அற்புதம், ஒரு எழுப்புதல் இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு தரணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதான அந்த அதிகாரத்தை இழந்து போன ஆதாம் மூலமாக இதையெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திரும்ப பெறுவதற்கு அந்த ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி இந்த 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இது எல்லாருக்கும் நமக்கு பழக்கப்பட்ட வசனம் தான். இந்த 2 நாளாக புஸ்தகம் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு தேசத்திலே பசி, பட்னி, வறுமை, கொலை, கொள்ளை, பலவிதமான சேதங்கள் வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஒவ்வொரு காலத்திலையும் அந்த சேதாரங்கள் அல்லது அந்தகார வல்லமை அல்லது ஆளுகை அல்லது பிசாசின் கிரியைகள், இருள் வரும் பொழுது என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவனுடைய மனிதர்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்றுக்கிறாங்க. அப்படி நின்று ஆண்டோட சமூகத்தில் மன்றாடி ஜெபித்ததுனால பெரிய மாற்றங்களையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த எசேக்கியேல் வாழ்ந்த காலத்துல ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய், நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை என்ன செய், அந்த அருவருப்பு நிமித்தம் கர்த்தனை பார்த்து எருசலேம் நகரம் எங்குன்னு உள்ள போய் பாரு, உள்ள போய் பார்த்து அதனுடைய அருவருப்பு நிமித்தம்
என்ன செய்றாங்க? பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனுடைய நெற்றியில என்ன செய்ய? ஒரு அடையாளத்தை போடும். இன்னைக்கு நம்ம நெத்தியில என்ன அடையாளம்னா அவருடைய நாமம் என்கிற அடையாளம். அல்லேலூயா சொல்லுமா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி நம்ம நெற்றில இன்னைக்கு ஒவ்வொரு மார்க்கத்தில் உள்ளவங்க தங்களுடைய மார்க்கத்தினுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு நெற்றில அடையாளத்தை போடுறாங்க. ஆண்டவர் அன்றைக்கு எருசலேம் நகரம், அந்த சிட்டி ஆஃப் காட், தேவனுடைய நகரம், அது மகாராஜாவின் நகரம். அந்த நகரம் தவறிய போது, அந்த நகரம் விழுந்த போது, அந்த நகரத்துடைய அந்தகாரம் வந்த பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்கும் மனதா இருந்தேன், உனக்கும் மனதில்லாமல் போயிட்டு. எருசலேமை குறித்து கர்த்தர் சொல்லும் போது தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவளை என்று சொல்றார். அந்த எருசலேமும் நல்ல நகரம், மகாராஜாவின் நகரம், தேவனுடைய நகரம். ஆனால் அதிலே பாவம் வந்த பொழுது அதற்காக அந்த என்ன பாவம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 9:9 சொல்ற எசேக்கியேல் 9:9 அதற்கு அவர் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாருடைய அக்கிரமம் என்ன செஞ்சிட்டு மிகவும் பெரிது. தேவனுடைய பட்டணம் தான், ஆனா தேவனுடைய பட்டணத்துல வாழ்ந்த மக்களுடைய செயலை பார்க்கும்போது அவருடைய அக்கிரமம் பெருகிற்று, இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் என்ன செய்தாராம்? தேசத்தை கைவிட்டார். வேதம் சொல்கிறது தேசம், சொல்லுங்க தேசம் இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கிறது. தேசம் 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 தேசம், தேவனுடைய நகரம், தேவனால் உண்டாக்கப்பட்டதான பட்டணங்கள், நகரங்கள், கிராமங்கள், இவைகள்லாம் தீட்டுப்பட்டு தேசம் இன்றைக்கு பயங்கரமான மாறுபட்ட நிலையிலே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமை மாற அந்த நாட்களிலே கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஒரு கூட்டமான மக்கள் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அது எப்படிப்பட்ட மக்கள் மேல் அடையாளத்தை போட்டார்? 9:4 சொல்லப்படுகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவனை பார்த்து, எருசலேம் நகரம் எங்கும் உள்ள போய் பாரு, போய் அதுக்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பு நிமித்தம் என்ன செய்கிறார்கள்? ஒரு கூட்டம் பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள். அவருடைய நெற்றியில ஒரு அடையாளத்தை போடு. உலகம் போற போக்கிலே நாம் போகாதபடி அந்த அக்கிரமத்தை தடுத்து நிறுத்த, இந்த பாவத்தை தடுத்து நிறுத்த வேதம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக என்ன செய்கிறது? உங்கள் பாவங்களே அவர் தம்முடைய முகத்தை, அவர் உங்களை செவிவிடாதபடி முகத்தை மறைக்கிறது. இன்றைக்கு அக்கிரமும் பாவமும் தேசத்துல நிறைந்திருக்கிற ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். குடும்பங்கள் இன்றைக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. தேவனை நினைத்த குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து போறது. ஒரு புள்ளி விவரம் அன்னைக்கு முழுகிற ஜெபத்தில் சொல்றாங்க, 160% மேல புரோக்கன் ஃபேமிலிஸ். பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் செவி கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ப்புல ரொம்ப கஷ்டம். இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற நிலை பரிதாபமா இருக்கு. அதை விட டெக்னாலஜி, குறிப்பா ஒரு கடைசி காலத்துல பொல்லாத காலத்துல இருக்கிற கடனாக்கு ஒரு வாட்ஸ்அப், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப நல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா சிப். என்ன சிப்? 666 சிப். இப்போ எல்லாம் ஏடிஎம் கார்டு வச்சு பழகிருந்தோம், பேன் கார்டு வச்சு பழகிருந்தோம். இப்போல்லாம் ஏடிஎம் கார்டெல்லாம் சில சமயம் தவறிட்டா நம்ம என்னைக்கு நம்ம கையில் இருக்கிறதுக்கு, நம்ம அடையாளத்தை காட்டுறதுக்கு நெத்தில ஒரு அல்லது வலது கையில் ஒரு சிட்டை பொருத்த போகிறாங்க. அது கிட்டத்தட்ட இப்போ வந்து அது எல்லாரையும் ப்ராக்டிஸ் பண்ணி குரங்குல டெஸ்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பல இடத்துல பார்த்து இப்போ அடுத்துக்கு மனுஷருக்கு கையில் கொண்டு வரலாம், இல்லை மனுஷருடைய நெத்தியில் வைக்கலான்னு சொல்லி ஒரு புதிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்டுபிடிச்சு சில இடங்களில் அதை ப்ராக்டிஸ் பண்ண கொண்டு வந்துட்டாங்க. அந்த அந்த சிப் எந்த அளவு இருக்குன்னா ஒரு அரிசியில கால் பகுதி தான் இருக்குமா. அதை நம்ம உடம்புல ஏற்ற போறாங்க. அது ஏற்றிட்டாங்கன்னா ஏடிஎம் கார்டு வேண்டாம், ரேஷன் கார்டு வேண்டாம், பேன் கார்டு வேண்டாம். ஒரு மிஷினில் போய் நின்னா போதும், நம்ம வரலாறே அங்கே வந்துடும். அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி போய் கடைசி காலத்தில் நாம் வந்து நிற்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அந்த கொடிய கடைசி காலம். ஆகவே இந்த காலம் இப்படி வரும்போது யார் வந்து ஆட்சி, அதுக்கு பேர் நம்பர் கொடுக்குறாங்க, 666 அப்படிங்கிற நம்பரையும் கொண்டு வர போகிறாங்க. ஆகவே இதெல்லாம் கடைசி காலத்தில் வந்துக்கிற ஒரு சூழ்நிலை. உலகத்தின் உச்சக்கட்டம் எங்கே வந்திருக்கீங்கன்னா ஒரு மனுஷனே தெய்வமாக வரக்கூடிய நாட்களில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். உலகத்தில் இரத்தப்பள்ளிகள்,
பாவம் பெருகின ஒரு காலம், நாம் இருக்கிற காலம் கடைசி காலம். இப்படிப்பட்ட காலத்துல ஆண்டவருடைய வருகை வருவதற்கு அவருடைய ஜனங்கள் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படும்படி நாம தேசத்தினுடைய சாபக்கேடுகள் மாற, வேதனை மாற, துக்கம் மாற, கண்ணீர் மாற, அவமானங்கள் மாற, கர்த்தருடைய நாமம் மையப்பட, தேவ சபை பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்கு பங்கடைவதற்காக தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த மனுஷருடைய நெற்றியில ஒரு அடையாளத்தை போடு. ஆமென். அப்படின்னு என்னன்னா, ஆண்டவரே எங்க தேசம் பாதுகாக்கப்படும். எங்க தேசம் அன்னைக்கு ஒரு ஆபிரகாம் நிமித்தமாக அந்த சோதோம் குமாருடைய பாவம் தேவ சமுத்திரம் வந்து எட்டியது. அந்த சோதோம் குமாருடைய பாவம் தேசத்தில் ரத்தப்படிகள் அன்றைக்கு பாலியல் பலாத்காரங்கள் எல்லாம் பெருகின்ற காலத்தில் ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இப்போ என்ன பயங்கரமான ஒரு காலம், என்ன சார், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற நிலையில பலவிதமான தவறான பிராக்டிசஸ் நம் நாடுகளில் வந்திருக்கு. அரசாங்கமும் அதை அனுமதிக்குது. ஆணோட ஆண், பெண்ணோட பெண்ணு, அவங்கள விரும்பினா ஆணா மாறிக்கலாம், அவங்கள விரும்பினா பெண்ணா மாறிக்கலாம். அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்குது. தேவ சித்தத்துக்கு மாறா, தேவ திட்டத்துக்கு மாறா இன்றைக்கு மனுஷன் தேவ சித்தத்துக்கு எதிராக எழுப்பிக்கிற காலத்துல இப்படிப்பட்ட சாபக்கேடுகள் வராதபடி தடுத்து நிறுத்த, அன்றைக்கு ஆபிரகாம் சோதோம் குமாரனுடைய பட்டணத்துடைய பாவம் அந்த அக்கிரம தேவ சமுத்திரம் வந்து எட்டின பொழுது, அந்த தேவ சமுத்திரம், ஆண்டவரே 50 நீதிமான்கள் தான் அழிப்பீரோ, ஆண்டவரே துன்மார்க்கனோட நீதிமான்களை அழிப்பீரோ என்று சொல்லி he was standing in the gap. அந்த தேவ சமுத்திரம் he was standing and he was pleading for his grace. அவருடைய கிருபைக்காக அவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே அந்த சாபக்கேடு வரக்கூடாது, ஏன் சொந்த ஜனம் காப்பாற்றப்பட வேண்டும். ஆமென் சொல்லுமா. தேசத்துல பரவுகிற இந்த காலத்துல உம்முடைய ஜனம், உம்முடைய சபை, உங்க ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமுதிரம் நிற்போமே. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், குடும்பத்தை பாதுகாப்பார், சபையை பாதுகாப்பார். நமது நிமித்தம், ஆபிரகாம் நிமித்தம் அன்னைக்கு லோத்தை பாதுகாத்தது போல இந்த கடைசி நாட்களில் நம்மை, நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார். ஆமென். அதற்காக தேவ சமுத்திரம் ஒரு மனுஷன் என்னான ஒரு ஏரியா சொன்ன, எந்த அளவுக்கு 2 நினைவா இருப்பீங்க. கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்கள், யெகோவா தெய்வமானால் யெகோவா. என் வார்த்தை இல்லாம மழை பெய்யாது, என் வார்த்தை இல்லாம பனியும் பெய்யாது. அந்த எலியா சொல்வதற்கு காரணம் என்ன? He was standing in the presence of God. அவன் தேவ சமுதிரம் நின்று கொண்டது என் வார்த்தையின்படி. அவன் அந்த அளவுக்கு தைரியமா சொன்னான். அவனுக்கு எதிரே 450 கள்ளத்துக்கு எதிரே என் பக்கம் ஒரு ஆள் தான், ராஜா, உலகமே, தேசமே, ராஜ்யமே அவனுக்கு எதிராக இருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு ராஜா ஆகாப் ராஜாவுக்கு முன்னால நின்று சொல்றான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம் பாகால். அப்படி சொன்னப்போ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டால அந்த தைரியம் அவனுக்கு கிடைச்சது. ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்தான். யெகோவா மெய்யான தெய்வம் என்பதை அன்றறியப்பட்ட உலகத்துக்கு அறிமுகம் வச்சான். He was standing in the presence of God. தேவ சமுதிரம் இருப்பதற்கு ஒரு மனுஷனை தேடினார். நான் தேசத்தை அழியாதபடிக்கு ஒரு மனுஷனை தேடின, ஒருத்தனை இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எல்லாரும் வர்ற சந்தோஷம். எதுக்கு வரணும்? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும், என் தேசம் நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் வரும்? எத்தனை பேர் அழுறோம், எத்தனை பேர் புலம்புறோம், எத்தனை பேர் பாரப்படுறோம். ஆண்டவர் தேசத்துக்காக பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அழுது மன்றாடினார். ஒரு மனிதனுக்காக அழுதார், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக, லாசருவுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுதார். ஒரு பட்டணத்துக்காக எருசலேமே எருசலேமே என்று அழுதார். முழு உலகத்திற்காக கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை சிந்தி அழுதார். இன்னைக்கு எத்தனை பேர் அழுது ஜெபிக்க
எசேக்கியேல் சொல்றார் 9ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் அதுக்கு உள்ளே செய்யப்படுகிற அந்த அருவருப்பு நிமித்தாக பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த மனுஷனுடைய நெற்றியில ஒரு அடையாளத்தை போடு. சாதாரணமா ஜெபிக்கிறதுக்காக அல்ல, வழக்கமா ஜெபம் பண்ணி எதையும் நாம சாதிக்கல. நாம செய்ய வேண்டியது பெருமூச்சின் ஜெபம். ஆமென். உங்களுடைய வஸ்திரங்களே அல்ல, இருதயங்களை கிழித்து திரும்புங்கன்றார். அப்படின்னா எப்போ எது வரைக்கும் ஜெபம் பண்ணணும்? ஒரே மாதிரி சொல்றாரு, பதில் வரும் மட்டும் ஜெபிக்கிறது தான் ஜெபமாம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் வரும் மட்டும். என் தலை தண்ணீராகும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றா இருந்தால் நலமா இருக்கும். கண்ணீர் ஜெபம், அழுகையின் ஜெபம், புலம்பலின் ஜெபம், ஒரு பெருமூச்சின் ஜெபம். அன்றைக்கு தேவனுடைய ஜனங்களே அந்த எகிப்தில் இருந்த பொழுது பெருமூச்சு விட்டு கதறி அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார், கண்ணீரை கண்டார். எத்தனையோ ஆண்டுகள், சுமார் 430 வருஷம் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை மாற்ற, அந்தகாரம் மாற, இருள் மாற, அந்த ஜனங்கள் பெருமூச்சு விட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவங்க நெற்றியில் அடையாளத்தை போடு, அவங்கள வெளியே கொண்டு வானார். ஆமென். அல்லேலூயா. அந்த அடையாளத்தை போட்டவர்களுக்கு என்ன நடந்தது சொல்லி 6ஆம் வசனம் எசேக்கியேல் 9:6 வாசித்து பார்க்கிறோம். முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் விட்டாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுமா, எல்லாரையும் காலி பண்ணு. ஆனா அடையாளம் யார் மேல இருக்கோ அவங்கள மட்டும் பாதுகாத்துக் கொள்ள சொன்னார். அன்றைக்கு ஒரு சங்காரம் வந்தது. அந்த சங்காரத்துல யாரெல்லாம் அழுது ஜெபம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் இதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணாங்களோ, செப்பரேட் பண்ணி ஒரு நாள் வரும். ஆண்டவர் சொன்னாரு, வலது பக்கம் நிக்கிறத பார்க்கிறார், இடது பக்கம் நிக்கிற, வலது பக்கம் செம்மறியாடு வெள்ளாடு, வலது பக்கம் நிக்கிறத பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உலக ராஜ்யத்துக்கு முன்னால உங்களுக்கு ஆயத்தம் பண்ண ராஜ்ய அடையாளம் போடப்பட்டவர்கள். அழுகிறோமா, கதறுகிறோமா, உபவாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? சாதாரண ஜெபத்திற்கு சாதாரண பதில், அசாதாரணமான ஜெபத்திற்கு அசாதாரணமான ஊற்றுறது இருதயத்தை. ஒரு அன்னாள் இதயத்தை ஊற்றினாள். தேவசமூகத்தை ஊற்றுவது, என் தலை தண்ணீராகும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றா இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வர, இந்த மண்ணை பொன்னாக விண்ணாக மாற்ற தேவசமூகத்திலே கதறுகிற மனிதர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. அப்படிப்பட்டதான அந்த ஆண்டவரே, அந்த ஜெபத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஏனென்றால் உலகத்தினுடைய உச்ச கட்டத்துல இன்றைக்கு மனுக்குலம் தன்னுடைய அக்கிரமத்தை பெருக பண்ணியிருக்கிற காலம். எல்லா கொடிகளும் பறக்கிறது. எல்லா கொடிகளுக்கு மேலாக பாவம் என்கிற கொடி அதிவேகமாக உயர்ந்து பறக்குது. அந்த சூழ்நிலையில ஒரு பரிசுத்தம் என்கிற கொடி பறக்க கர்த்தர் உங்களையும் என்னை வச்சுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். எங்கெல்லாம் அக்கிரமம் பெரியதோ அங்கெல்லாம் தேவ ஜனங்கள், தேவ மக்களுடைய ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற திட்டங்கள் சட்டங்கள் வந்த பொழுதெல்லாம் 127 நாடுகளில் எஸ்தர் வாழ்ந்த காலத்துல 127 நாடுகளிலும் தேவ ஜனம் வளர்ந்து பெருகின பொழுது சட்டம் வந்தது, திட்டம் வந்தது, அழிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை, அந்த அந்தகாரத்தை மாற்றுவதற்கு புசியாமலும் குடியாமல் இருந்து ஜெபித்ததுனால காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் காரியம் மாறுதலாய் முடியும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற எஸ்தர்கள் தேவை. காரியம் மாறுதலாய் முடியும்படி ஒரு எலியாக்களை போன்ற மனிதர்கள் தேவை. காரியம் மாறுதலாய் முடியும்படி ஒரு பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு தேவை. 50 நாட்கள் என்று வைத்திருக்கிறோமே, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை, சேவையை, ஒரு ஜனத்தை ஒரு ஆயத்தப்படுத்தபடி நெத்தில அடையாளத்தை போடுவாராக. அடையாளத்தை பெற்றவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அடையாளம் இல்லாத மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்ன அடையாளம்? வேதம் 2 நாளாகவும் 7:14 சொல்லப்படுகிறது, என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பெற்றவர்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், அவருடைய வல்லமையை பெற்றவர்கள்,
அவர்கள் எழுந்து நிற்க வேண்டிய காலம், அழ வேண்டிய ஒரு காலம், புலம்ப வேண்டிய ஒரு காலம். தங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து தேவ சமூகத்தை திரும்புகிற காலம். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கம் மனிதர்களை மாற்ற முடியாது, ஆனால் ஜெபம் காரியங்களை மாற்றி அமைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. மூளையால் சாதிக்க முடியாததை முழங்காலால் சாதிக்க முடியும் என்று தேவ மனிதர்கள் சொல்கிறார்கள். இந்த நாட்களிலே நாம் அன்றைக்கு எஸ்தர் ராஜா சொன்ன போல நாம் மௌனமா இருக்கிற நாட்கள் அல்ல, நாம் தெய்வனுக்காக அழ வேண்டிய காலம், புலம்ப வேண்டிய காலம், உபவாசிக்க வேண்டிய காலம். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? ஆமென். ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறது, ராஜாவுக்கு முன்னால் போறதுக்கு ராஜ மேன்மை, அந்த ராணிங்கிற பட்டம். இன்றைக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்தை கத்த கொடுத்துக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கத்த எதிர்பார்க்கிறாரு. வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம். ஆமே ஆமே. கரங்கள் திரு. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் அன்றைக்கு ஒரு எஸ்தர் ராஜா நிற்பதற்கு காரணம் அவ ஒரு ராஜாத்தி. அந்த ராஜ மேன்மை பெற்றதுனால தைரியமா போறான். ராஜா அரண்மனைக்குள்ள ராஜா அனுமதி இல்லாம போக முடியாது. ஆனால் அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவளுக்கு இருந்த சலாக்கியத்தை பயன்படுத்தி அந்த ராஜா அரண்மனை போது கோல் செங்கோல் அவள் பக்கமா நீட்டப்பட்டது. அதை தொட்டாள், ராஜா அவள் மேல இறக்க வச்சார். வேதம் சொல்கிறது, ராஜாவுடைய கண்கள் அவளுக்கு தயவு கிடைச்சது. இந்த எஸ்தர் ராஜாத்தைக்கு 127 நாடுகளுக்கு மேல இருந்த அகாசுவர் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்குமே. ஆனால் சர்வலோகத்தின் ராஜாவுடைய கண்களே தயவு கிடைப்பதற்கு நாம் எல்லாரும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ராஜ மேன்மையை நாம் பயன்படுத்தி இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு எனக்கு ராஜ மேன்மை கற்றுக்கிறார். நம்ம எல்லாரும் எதிர்க்கலாமா? அழலாமா? புலம்பலாமா? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் மேன்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே எல்லாம் சொல்லுங்களேன். ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நோக்கம் சிந்தனையை அகற்றும் மனமெல்லாம் வல்லமையோடு ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவே
கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே எல்லாரும் கரங்களை உயர்த்தி அசைத்து, ஜெபம் இல்லையானால் ஜீவன் இல்லை. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றோம், உயிர் இல்லாத நிலையில் இருக்கிறீ. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் என் ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணாவிட்டால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். பெரிய பாவம் ஒன்றும் செய்யாம இருக்கலாம், ஆனால் ஜெபம் செய்யாவிட்டால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பது, அழுவது, புலம்புவது, மன்றாடுவது, அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு தேவ சமைச்சபித்தார். அந்த நல்ல ஆவி, அந்த ஜெப ஆவி எங்களை தந்து, அந்த நல்ல ஆவியானவரே, அந்த ஜெப ஆவி எங்களுக்கு தாங்க. இந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு அதிகமாக தந்து அந்த தரிசனத்தை தாங்க. ஒரு அந்நாள் அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி, விளக்கு அணைந்து போகக்கூடிய நேரம். The word of God was so precious. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்த காலம், தேவ தரிசனம் இல்லாத காலம், விளக்கு அணைந்து போகிற ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவே, என் குடும்ப விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது, என் சபை விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது, என் தேசத்தின் விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது. என் தேசத்தில் இருள் வருது, இந்த பொல்லாங்கனால் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உதிக்கிற வெளிச்சத்தில் இருக்கிற ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். நானே உலகத்திற்கு ஒளி என்று சொன்னீங்களே அப்பா, எங்க மேல உதிக்கணும் ஆண்டவரே. இருள் மாறட்டும், அந்தகாரம் மாறட்டும், பெருமூச்சு விட்டு கதறி அழுது ஜெபிக்கிற கூட்டம் எழும்பட்டும். உறங்குற கூட்டம் அல்ல, ஊக்கமாய் கதறி ஜெபிக்கிற கூட்டத்தை தாங்க. வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து ஜெபிக்கிற கூட்டத்தை தாங்க. ஆண்டவரை ஜெபிக்கிற ஒரு சேனை எழும்பட்டும், துதிக்கிற ஒரு சேனை எழும்பட்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் எனக்காக கேப்ல நிற்பாங்க, எனக்காக மன்றாடுவாங்க, எனக்காக அழுவாங்க, எனக்காக புலம்புவாங்க. They will know my heartbeat. என் இதய துடிப்பை அவங்க அறிவாங்க. தகப்பனே, உங்க இதய துடிப்பை நாங்கள் அறிந்து உங்க பாதத்தில் விழுந்து கிடக்க. ஒரு எஸ்தர் ராஜாத்தி புசியாமலும் குடியாமல் இருந்தாள். அப்படிப்பட்டதான அர்ப்பணத்தோடு நானும் என் ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், நாங்கள் பாவம் செய்கிறவனா இருப்பேன். என் நேரத்தை ஜெபிக்கிற நேரமாக மாற்றும். நான் ஆண்டவரே என் வீடு ஜெப வீடாக மாற்றும். ஆண்டவரே என் வாழ்க்கை ஜெபிக்கிற வாழ்க்கையை மாற்றுங்க, என்னை ஜெபிக்கிற மனிதனாக மாற்றுங்க, ஜெபிக்கிற மனுஷியை மாற்றுங்க. என் வீடு ஜெப வீடமா மாறட்டும். என் வீட்டில் விளக்கு எரியணும், என் வீட்டில் விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது. ஆண்டவரே என் தாசனாகிய தாவீது நிமித்தம் என்னாலும் உனக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. எங்களுக்கு விளக்கு நீங்க தான். எங்க விளக்கை ஏற்றுவே தேவரீர், என் விளக்கை ஏற்றுவே.
என் இருளை வெளிச்சமாக்குவீர். நெறிந்த நாணலை முறியாத தெய்வம், மங்கி எரிகிற திரிகளை அணையாத ஆண்டவர், எங்க விளக்கு கொழுந்து விட்டு எரிவதற்கு அந்த பரிசுத்தாவின் எண்ணெயை அதிகமாய் தந்து பெருமுச்சோடு கண்ணீரோடு மன்றாட செபிக்க கர்த்தர் கிருபைதார். ஒரு எப்பாப்பர் ஆதித்து அவன் எப்பொழுதும் போராடி செபிக்கிறவனாய் காணப்பட்ட மாதிரி கருத்தாய் கண்ணீரோடு போராடி ஜெபித்து பெருமுச்சோடு ஜெபித்து ஒரு மாபெரும் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க போகிற ஆண்டவரே திட்டங்கள் மாற வேண்டும், சட்டங்கள் மாற வேண்டும், காரியங்கள் மாறுதலாய் முடிய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற கூட்டமாக மாற வேண்டும். கர்த்தர் அன்றைக்கு 127 தேசத்தில் உள்ள சட்டத்தை மாற்றி அமைத்த தெய்வம். எங்களுடைய நாம மகிமைப்படும்படி இந்த கடைசி காலத்தை ஒரு எழுப்புதலுக்காக இயங்குகிற ஆண்டவரே, எங்களை முதல்ல மாற்றுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை மாற்றுங்க, எங்க சபையை மாற்றுங்க. தடைகள் மாறட்டும், அந்தகாரம் மாறட்டும், பொல்லாப்பு மாறட்டும், இரத்த பழிகள் மாறட்டும், தேசத்துடைய அக்கிரமம் மாறட்டும். ஆவியானவர் ஆளுகை செய்வதாக. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்தை நாங்கள் திருப்பி கொண்டு வருவதற்கு உலகத்து வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொன்ன ஆண்டவரே, அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம். ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. இவனுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது போல எங்களுக்கு செவி கொடுக்க கர்த்தர் கிருபை தார். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யலாம். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.